ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடு அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாலாம் எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அனிமே ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜாலியாக நார்மலாக தான் போகும். அண்ட் சீசன் 2க்கு ஒரு லீடிங்கை கொடுத்தா முடிச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு. நிறைய பொண்ணுங்க என்ன ரெக்ரூட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ 3 ஃபேக்ஷன்லையுமே தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். சுற்றி இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு வர்த்தியானவனா ரேஷனாலிட்டி கேட்கணும், யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஷில்டோ அதே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லுவோம். நீ அந்த அளவு வர்த்தியானவனா அவா கேட்கவும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக என் பெஸ்ட்டை நான் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ வர்த்தம் எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்னு ரேஷனாலிட்டி லீடர் சொல்லுவோம். ஒரு ஆம்பளை சொன்னால் நம்ம ஹீரோ பேசும்போதே ஷில்டோ நீ அவன்கிட்ட பேசுப்பான்னு சொல்லுவோம். உங்களுக்கு அவனா என்னோட பெஸ்ட் எஃபர்ட் நான் காமிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். எனது 3 ஃபேக்ஷனோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் கூடயோ கோனான் ஃபைட் பண்ண போறானா அப்படின்னு சொல்லி மொத்த ஸ்கூலுக்கும் அது தெரியுது. மொத்த ஸ்கூலும் இங்க வராங்க. அடிப்பட்டா செயின்ட் ஹீலிங் பண்ணிடுவான்னு சொல்லவும், உயிர் மட்டும் இருந்தா கூட என்னால யாரனால ஹீலிங் பண்ண முடியும்னு செயின்ட் சொல்றான். ஆனா அவனை போய் அடிக்கணும் அப்படின்னு கேசிஸும் அந்த ஃபைட்ல ஜாயின் பண்ணிக்கிறான். நான் ஜெயிச்சாரி வாடா என் கூட டேட்டிங் வரீங்களான்னு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நம்ம ஹீரோ ஃபிளாட் பண்றான். ஸோ 3 ஃபேக்ஷன்ல இருந்து 4 மெம்பர்ஸ் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண வராங்க. உண்மையிலேயே அந்த ஃபைட் ரொம்ப சீரியஸா மாறிடுச்சுல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவும். சாண்ட்ரா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹேங்க் கேள்விப்பட்டதை வச்சு சொல்றான். பட் கோனான் தோத்து போற மாதிரி ஒரு சீன் என்னால இமேஜின் பண்ண முடியலப்பா அப்படின்னு செயின்ட் சொல்லுவோம். அதுவும் உண்மைதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. குவாஷி பேரியர் உங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் ஆடி ஏதாச்சும் பட்ட அந்த பேரியர் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சொல்றாங்க. நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவேன். பொண்ணுங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா எனக்காக ஃபைட் பண்ணாதீங்க, எல்லாரும் ஒரே நேரத்துல கூட வந்து என்ன அட்டாக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா அவங்க எல்லாத்தையுமே நான் ஒரே நேரத்துல ஏத்துக்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது ஒரே நேரத்துலயான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த வருஷத்துக்கான ஃபேக்ஷன்ல ஜாயின் பண்ற மெம்பர்ஸ் லிஸ்ட் இதுதான். பட் ஆனா இதுல ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி பிரின்சிபல் கிட்ட போயிட்டு ப்ரொஃபசர் சொல்றாரு. அந்த பொடிப்பைய பிரச்சனை பண்ணிட்டானான்னு பிரின்சிபல் கேக்குறாங்க. ஷுவராதான் சொல்றியான் ரேஷனாலிட்டி லீடர் கேட்குமா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். தெரிஞ்சது எலிமெண்ட்ரி ஸ்பெல் தான். அட்டாக் ஸ்பெல்ஸ் எதுவும் அவன் லேர்ன் பண்ணலையா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போனன்ஸும் அதான் யோசிக்கிறாங்க. 2 ஸ்பெல்ல வச்சு இவன் என்ன பண்ண போறான், எல்லாரும் என்ன பண்ண போறான்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கோம். ஓரி அப்படின்னு சொல்லி வாட்டர் பாலை கொண்டு வந்து மல்டிப்ளைன்னு நிறைய நம்ம ஹீரோ தண்ணியை கொண்டு வந்துட்டு வழக்கம் போல அதை ரெட் கலர் மிஸ்டா மாத்துறான். இந்த மிஸ்ட் ஈஸியா பேரியருக்குள்ள போகுது. எல்லாரும் அழகியோ எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி வருதே அப்படின்னு சொல்லி போகவும் இதை நம்ம ஹீரோ ஆக்சுவலி ஒரு டிஸ்ட்ராக்ஷனா தான் பயன்படுத்துறான். இப்போ அந்த இடத்துல அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. என்ன மழை ரெட் கலர்ல பெய்யுது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. பார்த்தா அது நார்மலான மழை இல்ல, அது ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் மாதிரி அப்படியே சூப்பர் க்ளோ மாதிரி இவங்க மேல ஒட்டிக்கிடுது. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு போனா இவங்க யாராலையும் அசைய கூட முடியல. இவங்க கண்ணு மூக்கு வாயின்னு அதை அவங்கள அடைக்கவும் நான் விட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சரண்டர் ஆயிருந்தாங்க. ஜஸ்ட் மழை பஞ்சதுக்கே அவங்க ஏன் சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியல. வாஷி பேரியர் வந்து ஸ்ட்ராங்கான அட்டாக்கை தான் வந்து ஸ்டாப் பண்ணும். பட் நார்மல் மழையை அது ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லி செயின்ட்டுக்கு கொஞ்சம் புரியுது. இப்ப யாரா அதை கிளீன் பண்ணுவான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் திட்டினா என் மேஜிக்கை நான் ரிலீஸ் பண்ணா போதும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை கிளியர் பண்றான். அவங்கள நனைய வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு ஹாட்டான வாட்டர் பாலை நம்ம ஹீரோ கொடுக்குறான். சாண்ட்ராவும் கேசிஸும் மட்டும் கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அந்த ரெட் கலர் லைன் என்னது அப்படின்னு ரேஷனாலிட்டி லீடர் கேட்கவும் யாருக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். திருப்பி ஹார்மோனியோட லீடர் அந்த லேடி கேட்கவும் ஸ்டிக்கி வாட்டர் கிட்டத்தட்ட ஸ்லைம் மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இது மட்டும் வாய்க்குள்ள போனா அவங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. நல்லவேளை அவங்க சரண்டர் ஆயிட்டாங்கன்னு மத்த ஃபேக்ஷன் லீடர் புரிஞ்சுட்டு பட் அந்த குவாஷி பேரியர் ஏன் அட்டாக்க தடுக்கல, இது லைஃப் த்ரெட்னிங் தானே கேட்டா இது நார்மல் எலமெண்ட்ரி ஸ்பெல் தான் நம்ம ஹீரோ சொல்றான். சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பாராட்டவும் என் மாஸ்டரே இதுல தோத்து போயிருக்காருன்னு சொன்னா ஜெனான்லியான்னு அவங்க கேட்கறாங்க. ஜெனான்லி கூட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணும்போது அந்த ஸ்லைம் ரைனை யூஸ் பண்ணி ஜெனான்லியவே தோக்கடிச்சிருப்பான். ஆனா அது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான். 2வது டைம் நான் மலையை வர வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஃபாஸ்டா என்ன அட்டாக் பண்ணிட்டாருன்னு சொல்லவும் ஸோ இதை பத்தி தெரியாதவங்க குயிக்கா அட்டாக் பண்ணலன்னா ஈஸியா தோத்து போயிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நீ ஜெயிக்க முடியும். இதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னியா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான் 3 ஃபேக்ஷன்லயும் ஜாயின் பண்ணி ஜாலியா வாழலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். 3 ஃபேக்ஷன்லயும் ஜாயின் பண்ணி இது நாள் வரை யாரும் இருந்ததில்ல. பட் இவன் டிஃபரெண்ட் தான் சொல்லிட்டு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீ தோக்கடிச்ச சீனியர்ஸ்ட்ட போய் பேசுன்னு சொல்லுவோம். லேடிஸ் கிட்ட ஓகே, பட் அந்த இன்னொரு பர்சன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த கேசிஸ் பொண்ணே கிடையாதுல்ல நம்ம ஹீரோ கேட்டா. ஆக்சுவலி அப்படின்னு ஹார்மோனி லீடர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு ஷாக் கிடைச்ச மாதிரி இருக்கு. இது மனதளவுல ஒரு பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். மனசளவுல ஒரு பையன் பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருந்தா. என்னப்பா நடந்துச்சு, பிரச்சனை எதுவும் இல்லையே, ஃபேக்ஷன் லீடர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டு ஃபேக்ஷன்லயும் ஜாயின் பண்ண ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஜென்டில்மனா ஒர்த்தியா நான் நடந்துக்கிடல. பிரின்சஸ் மெரிக்கா மூஞ்சில நான் இப்ப எப்படி மொழிப்பேன் நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்ப பிரின்ஸ் லயல் வந்துட்டு மெரிக்காவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். கேப்டனுக்கு முக்கியமான
நாள் ஆச்சு, அதான் சேரப் பண்ண வந்தேன் அப்படின்னு லயல் சொல்றான். அமெரிக்கா நம்ம ஹீரோக்கு லெட்டர் எழுதியிருக்கா. நைட்ஹுட் எக்ஸாம்ல இன்னைக்கு அவ கலந்துக்கிட போறா. கோனான், நீ கிராஜுவேட் ஆகுறதுக்குள்ள உனக்கு ஒரு வர்த்தியான ஃபியான்சேவா நான் மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் அவ இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்கா. பிரின்சஸுமே அவளோட ஆப்போனன்ட் தோக்கடிக்கிறா. லயலுமே அவளுக்காக சேர் அப் பண்றான். நீயுமே உன்னோட மேஜிக் ஸ்கூல்ல பெஸ்டா பண்ண அப்படின்னு சொல்லி அவ லெட்டர்ல எழுதியிருக்கா. பிரின்சஸ் நைட்ஹுட் டிபார்ட்மெண்ட்லயா ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். மாஸ்டர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு ட்ரிங்கா வந்து கூப்பிடுறா. அச்சோ அந்த டீ ஆறிடுச்சு சூடுபடுத்துவான்னு கேட்கவும் வேணா நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஏதாச்சும் உன்னை கட் பண்ணியிருக்கியான்னு கேட்கவும் ப்ரொஃபஷனல் குக்கு அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டான் ட்ரிங்கோ சொல்றா. ஆமா மாஸ்டர், வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப கைண்டா நடந்துக்கிட்டீங்களே, என்ன விஷயம் ட்ரிங்கோ கேட்கவும் எப்பவும் கைண்டான ஜென்டில்மேன் தான் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ பிரின்சஸ்க்கு நம்ம ஹீரோ பதிலுக்கு லெட்டர் எழுதுறான். மை டியர் ஃபியான்சே, எப்படி இருக்க? நைட்ஹுட்ல சேர்ந்ததுக்கு நான் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். நான் பேட்டில் பண்ணும்போது உனக்கு காயம் ஏற்படும். நீ காயப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. ஐ மீன் எனக்கு பார்வையில பார்க்க முடியாது. காமெடியா நம்ம ஹீரோ லெட்டர் எழுதி முடிச்சுட்டு இப்ப வெளியே வந்து பாக்குறான். நிலாவை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அதே நேரத்துல பிரின்சஸும் வந்துட்டு நிலாவை தான் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன்ன நீயே டேமேஜ் பண்ணிக்கிடாத. திரும்ப திரும்ப நான் உனக்காக லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பேன். இப்படிக்கு இட்டர்னல் லவ் கோனான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ லெட்டரை முடிக்கிறான். பிரின்சஸ் லெட்டரை படிச்சு பார்த்துட்டு அவன் என்ன பத்தியே தான் திங்க் பண்ணிட்டு கோனான், நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன், இப்ப கரடியே என்னை பார்த்து பயந்து ஓடும் அப்படின்னு அவன் லெட்டர் ரீட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். இப்போ எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்கேன், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லவும் நிறைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸா நான் பார்த்தா மனசு கொண்ட ஒரு பையனை பார்த்தேன், அவனை காயப்படுத்திட்டு ஏத்த ஒருத்தியான ஜென்டில்மேனா நான் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் ஜென்டில்மேன் விஷயத்துல நீ ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் வருத்தப்படுறா. கேசிஸை திரும்ப நம்ம ஹீரோ மீட் பண்ணும்போது அவளையுமே ஒரு பொண்ணு மாதிரி நம்ம ஹீரோ நல்லபடியாவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாயமோட்ரா, என் லீடர் சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போதே இப்ப மத்தவங்களும் அந்த இடத்துக்கு வராங்க. எபிலிட்டில இருந்து அந்த எலிஸுங்கிற பொண்ணு வந்து மேஜிக் டூல்ஸை பத்தி கத்துக்கலாமான்னு கேட்கறா. இப்படியே ஒவ்வொருத்தரும் நம்ம ஹீரோட்ட வந்து ஒவ்வொன்னு கேட்டுட்டு அவங்களுக்குள்ளேயே ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. 3 ஃபேக்ஷனையுமே மெயின்டைன் பண்றது கஷ்டம்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா. நான் சிஷிலாவை மேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரியா நம்ம ஹீரோவை வந்து செயின்ட் கூப்பிடுறா. ஆக்சுவலி அவன் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னு ப்ரொஃபசர் போயிட்டு பிரின்சிபல்ட்ட சொல்லவும் சனன்லிக்கு அடுத்த பிரச்சனை பண்ணக்கூடிய பையனா அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் பாக்குறாரு. ஷிப்ல இப்ப வேற இடத்துக்கு இவங்க கடல்ல டிராவல் பண்ணி போறாங்க. அந்த ஜர்னில நம்ம ஹீரோ கலந்துக்கிறான். கியூரியாசிட்டி அழக்க முடியல, இன்னும் நிறைய கத்துக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஷிப்ல டிராவல் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப வேற இடத்துக்கு போறான். ஸோ கதை சீசன் 2ல இந்த இடத்துல இருந்தா கண்டினியூ ஆகும்னு நமக்கு காமிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ வெறும் 2 எலமெண்ட்ரி ஸ்பெல்ல வச்சுட்டு இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கான். நம்ம ஹீரோக்கு இன்னும் ஒரு 12 வயசு தான் ஆகுது. சீசன் 2ல நம்ம ஹீரோ இன்னும் பவர்ஃபுல்லா காமிப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.